Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. No contact. நச்சுகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரே ஆப்ஷன் நோ கான்டாக்ட். அஃப்கோர்ஸ் 100% இதுதான் கரெக்டு. ஆனால் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்கும் நோ கான்டாக்டில் போகிறதுங்கிறது சாத்தியப்படாத விஷயம். கோடிபெண்டன்ஸும் இன்வெர்டட் நார்சிசிஸ்ட்டும் தப்பிக்க வழி இருந்தாலும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் உதவி பண்ணுறதுக்கு சப்போர்ட் சிஸ்டமும் இருந்தாலும், இவங்களோட மென்டல் இல்னஸ்னால் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகியிருப்பாங்க. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஸோ கோடிபெண்டன்ஸும் இன்வெர்டட் நார்சிசிஸ்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலும் கூட, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலும் கூட, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம பேச போகிற இந்த டாப்பிக்கில் நம்ம இவங்களை இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அவங்கள ஒதுக்கி வச்சுடுவோம். ஒரு சிலர் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி போயிடுறாங்க. ஆனால் பெரும்பாலான விக்டிம்ஸ்க்கு நோ கான்டாக்ட் போகணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப உறுதியாக இருந்தாலும் சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்காது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் இருக்காது. சரி, தனக்குத்தானே ஏதாவது பண்ணிக்கலான்னு நினச்சா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சரியாக இருக்காது, ஏஜ் ஃபேக்டர் அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. இந்த மாதிரி பல காரணங்களால் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஹெல்த் டோட்டலாக டேமேஜ் ஆகியிருக்கும், வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. சிலருக்கு ஏஜ் ஃபேக்டர் மிகப்பெரிய தடையாக இருக்கும். 40-50 வயசில் நார்சிசிசம் பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு வந்த பிறகு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகணும்னு அவங்களுக்கு தோணினாலும் அதுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும். ஆனால் இந்த வயசில் நம்ம ஊரில் வேலைக்கும் போக முடியாது. ஏன்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் வயசை காரணம் காட்டி யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி பசங்க காலேஜ் படிக்கிற வயசில் இல்லைன்னா கல்யாணம் பண்ணுற வயசில் இருப்பாங்க. எல்லா செலவுக்கும் நார்சிசிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி காரணமாக நீங்கள் நினச்சாலும் வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இது பெண்களோட நிலைமை. ஆண்களும் சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகியிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்னால் நோ கான்டாக்ட் போக முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறது? சூழ்நிலை காரணமாக நார்சிசிஸ்ட் கிட்ட ஸ்டக் ஆகி இருக்கிறது ரொம்ப கொடுமையான நிலை. இவங்க நடத்தைக்கு காரணம் புரியாமல் அறியாமையில் இருந்த வரைக்கும் கூட எப்படியோ காலத்தை கழிக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ வருஷமாக நம்மளை இப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் புரிஞ்சு போச்சு. இந்த உறவில் அன்பு மரியாதைக்கெல்லாம் இடமே கிடையாதுங்கிற உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ டாக்ஸிக்கான மென்டாலிட்டியோடு இருக்கிறவங்க கூட இனிமேல் வாழவே கூடாதுன்னும் இவங்களை விட்டு விலகி போயிடணும்னு யோசிப்பீங்க. ஆனால் வெளியே போக முடியாத சூழலில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த இயலாமையினால் உங்கள் மேலேயே உங்களுக்கு வெறுப்பும் கோபமும் வரும். உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கின நார்சிசிஸ்ட் மேலே அந்த கோபமும் வெறுப்பும் திரும்பும். கடைசி வரைக்கும் இவங்க கூட வாழ வேண்டிய விதியை நினச்சி மேலும் மேலும் டிப்ரெஷனுக்குள்ளே போவீங்க. இந்த மன உளைச்சலோடையே மிச்ச காலத்தை வாழ முடியாது இல்லையா? கண்டிப்பாக உங்களோட மன நிம்மதிக்கு ஏதாவது வழி பண்ணியே ஆகணும். உங்களோட மென்டல் ரிலீஃப்காகவும் ஹீலிங்காகவும் நீங்கள் இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம் அக்செப்டன்ஸ். ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்யூச்சர் இனிமே இவங்களோட தான். ப்ராக்டிக்கலி இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம். உங்களால் ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சிக்க முடியும்னா அதுக்காக நீங்கள் கவலைப்பட போகிறதே கிடையாது. மாற்றி அமைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களால் ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க முடியாதுன்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு எதுவும் ஆக போகிறதில்ல.
இந்த சூழலையும் எப்படி புத்திசாலித்தனமாக டீல் பண்ணுறது அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் இருக்கிற இந்த சுச்சுவேஷனை உங்களோட இயலாமையாக நினச்சி உங்களை நீங்களே வருத்திக்காமல் இந்த ரியாலிட்டியை ரொம்ப ப்ராக்டிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, காரணம் என்னவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதுதான் என்னோட நிலைமை, அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. இந்த ரியாலிட்டியை உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிறகு ரெண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இமோஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வாழ்க்கையை இனிமேல் எப்படி வாழறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இனிமே இவங்க கூட தான் வாழ்ந்தாகணுங்கிற சூழலில் இவங்கக்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணவே முடியாது. ஒருவேளை நீங்கள் எதிர்ப்பை காட்டினா இவங்க உங்களோட சிச்சுவேஷனை இன்னும் மிசரபிளாக ஆக்குவாங்க. ஸோ இவங்களை எதிர்க்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. இவங்க செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் இவங்க கூட சமாதானமாக போகவும் முடியாது. மனசுக்குள்ளே இவங்க மேலே இருக்கிற அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இவங்க கூட சமாதானமாக இருக்கிற மாதிரி நடிக்கவும் முடியாது. எங்களை என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்களோட மென்டல் பீஸை காப்பாற்றிக்கிட்டு இவங்களோட நீங்கள் தொடர்ந்து வாழணும்னா உங்களுக்கு இவங்க மேலே இருக்கிற கோபம் போகணும். நிதானத்தோடு யோசிச்சு பாருங்கள். கோபம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான எமோஷன் இல்லையா? மற்றவங்க செஞ்ச தப்புக்காக நீங்கள் கோபத்தோடு இருக்கிறது உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிற மாதிரி. நீங்கள் இந்த கோபத்தை சுமந்துக்கிட்டு வாழறதுங்கிறது லிட்ரலி உங்களை நீங்களே செல்ஃப் அப்யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கோபத்தை தணிக்கணும். இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, புரிதல். இந்த நார்சிசிஸ்ட் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக உங்களை அப்யூஸ் பண்ணணுங்கிறது இவங்களோட நோக்கம் கிடையாது. உங்களோட இடத்துல யார் இருந்திருந்தாலும் இவங்க இதைத்தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களை பார்க்கக்கூடாது, இந்த நார்சிசிஸ்ட்டை பார்க்கணும். ஏன்னா இங்கே பிரச்சனை நீங்கள் கிடையாது, இந்த நார்சிசிஸ்ட் தான் பிரச்சனை. ஏன் இவங்க வந்துட்டு இவ்வளோ முரண்பாடுகளோடு இருக்காங்க? ஏன் இவங்க மனசு பூராவும் வெறுப்பு, வஞ்சம், இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு யோசிங்க. இவங்க ஏன் இப்படி மாறினாங்கன்னு யோசிங்க. இவங்களோட சின்ன வயசில் இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல. இவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு அன்பு கிடச்சிருந்தா இவங்க வந்துட்டு அன்புக்கு உரியவங்க தான் அப்படிங்கிற அந்த ஃபீல் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த பாதுகாப்பு கிடச்சிருந்தா அந்த பாதுகாப்பு உணர்வு இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆக்சுவலி ஒரு குழந்தை வந்துட்டு எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ரொம்ப இயல்பாக அவங்களுக்கு இந்த அன்பு அரவணைப்பு எல்லாம் கிடைக்கணும். ஆனால் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தைகளுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய இந்த அன்பு கிடைக்கிறதில்ல. அதுக்காக அவங்க ரொம்ப எஃபர்ட் போட வேண்டிய ஒரு ப்ரெஷரில் அவங்க வந்து வளர்கிறாங்க. அவங்களோட அன்பையும் மற்ற உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்கிறதில்ல. அவங்க வெளிப்படுத்தின அன்பும் உணர்வுகளும் உதாசீனப்படுத்தப்படுது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு, வேலிடேஷன், என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன் இது எல்லாமே நிராகரிக்கப்படுது. இந்த கசப்பான வலி மிகுந்த அனுபவங்களால் அவங்க அன்பு செலுத்தவும் வாங்கவும் தகுதியானவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள ரொம்ப பலமாக வேரூனி வளர ஆரம்பிக்குது. அந்த அன்பு, அவங்க எந்த அன்புக்காக ஏங்கி தவிக்கிறாங்களோ அந்த அன்பு மேலே அவங்களுக்கு வெறுப்பு உண்டாகுது. இந்த கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்பை எதிர்பார்க்குறதையும் அன்பை செலுத்துறதையும் நிறுத்துகிறாங்க, சப்ரஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கு சூசைடல் தாட்ஸ் கூட வராது. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சாகிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எப்படியாவது வாழ்ந்தாகணுமே, சர்வைவல்காக டிஃபென்சிவ் அண்ட் மேனிப்புலேட்டிவ் ட்ரெய்ட்ஸ் அவங்களுக்குள்ள டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அன்புக்காக ஏங்கி தவிச்ச அவங்களோட இன்னர் சைல்டும் மானசீகமான மரணத்தை சந்திக்குது. லிட்ரலி அது இறந்து போகுது. அதனால தான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாம்பீஸ் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லாத இன்னர் சைல்டு கூட அவங்களால இனிமேல் ரீகனெக்ட் ஆகவே முடியாது.
ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 13 வயசுக்குள்ள இவங்களுக்குள்ள இந்த சைக்கலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஸோ சைல்டு அப்யூஸ்னால அப்யூசராக உருவாக்கப்பட்ட பை ப்ராடக்ட் தான் நார்சிசிஸ்ட். இந்த விஷயத்தை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையே புரிஞ்சிக்க முடியாத அந்த சின்ன வயசில் தனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்க முடியாத அந்த கட்டத்தில் இவங்களோட சர்வைவல்காக இவங்களோட பிரெயின் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமை டெவலப் பண்ணுது. இவங்களோட இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் நமக்கு அப்யூஸாக இருக்குது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது சேஃப்டி மெத்தட். செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிற நார்சிசிஸ்ட்டுக்கு இவங்க எதனால் இப்படி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கும். ஆனாலும் அவங்களோட அப்யூசிவ் பிஹேவியரை மாற்றிக்க மாட்டாங்க, அதை நியாயப்படுத்துவாங்க. அவேர்னஸே இல்லாத நார்சிசிஸ்ட்டுக்கு இவங்க எதனால் இப்படி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாம் இருக்காது. ஆனாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சேஃப்டிக்காக இவங்க பண்ணுறது எல்லாமே நியாயம் அப்படின்னு இவங்க நம்புவாங்க. பொய் சொல்கிறது, மேனிப்புலேட் பண்ணுறது, ரெட்டை வேஷம் போடுறது, அப்யூசிவான டாக்டிக்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே சரி அப்படின்னு இவங்க முழுசாக நம்புவாங்க. இப்படித்தான் உஷாராக வாழ்ந்தாகணும், இல்லைனா எல்லாரும் இவங்களை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு இவங்க முழுசாக நம்புவாங்க. அதனால் இவங்க நிறைய தப்பு செய்கிறாங்க, நிறைய பொய் பேசுகிறாங்க, ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்க தப்பே செய்யலை, பொய்யே பேசலை அப்படின்னு வாதாடுவாங்க. இவங்களோட இந்த பேட் பிஹேவியரை தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறவங்களையும், அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களையும், அதை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களையும் இவங்க அப்யூசராக பார்ப்பாங்க. இந்த மாதிரி சூழலில் இவங்க வந்துட்டு தன்னைத்தானே விக்டிமாக நினச்சிப்பாங்க. ஸோ செல்ஃப் அவேர்னஸோடு இருக்கிற நார்சிசிஸ்டாக இருந்தாலும் சரி, அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிற நார்சிசிஸ்டாக இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட போயிட்டு இவங்களோட வாழ்வியல் முறை தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவங்களோட சின்ன வயசில் சர்வைவல்காக உருவான இந்த கோப்பிங் மெக்கானிசம்லேருந்து வெளியே வரவே முடியாத ஒரு லைஃப் டைம் பெயினில் இவங்க ஸ்டக்காக இருக்காங்க. அந்த பெயின்லேருந்து தப்பிக்கிறதுக்காக க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸை இவங்க பலியாக்கிடுறாங்க. இவங்களால இப்படி தான் சர்வைவ் பண்ண முடியும். இவங்களோட இந்த டைனமிக் உங்களுக்கு ஆபத்தாக இருக்குது. ஆனாலும் இந்த காரணத்தை எல்லாம் சொல்லி இவங்களோட டாக்ஸிக் பிஹேவியரை நியாயப்படுத்தவே முடியாது. ஸோ இவங்களோட டிஃபென்ஸ்க்காக இவங்க வெளிப்படுத்துகிற அந்த டாக்ஸிக் பிஹேவியரை இவங்க கூட இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இவங்க மேலே பாவப்பட்டு அன்பாக இருக்கவும் முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அன்பை வாங்கிக்கிற கெப்பாசிட்டியும் இல்லை, அன்பை கொடுக்குற கெப்பாசிட்டியும் இல்லை. ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் டிஸ்ரெகுலேட்டட் ஃபேமிலி சிஸ்டமோட பை ப்ராடக்ட் இவங்களோட இந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை மன்னிச்சு விட்டுடணும். மன்னிக்கிற அளவுக்கு மனசு வரலைன்னாலும் உன் மேலே என்னோட கோவத்தை காட்டுற அளவுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை, போய் தொலை அப்படின்னு விட்டுடுங்க. நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு இவங்க மேலே பாவப்பட்டு இவங்களை மன்னிச்சு இவங்களோட இயல்புப்படியே அப்படியே ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற தப்பை மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஏன்னா இவங்க மேலே உங்களுக்கு உருவாகிற பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்னாலையும் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. உங்களோட மன்னிப்பை அவங்க உங்களை மறுபடியும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்க மேலே காட்டுற அந்த அன்பை வச்சு அவங்க மறுபடியும் உங்களை காயப்படுத்துவாங்க. அதே சமயம் இவங்க மேலே உங்களுக்கு உருவாகிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னாலையும் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இவங்க மேலே உங்களுக்கு நெகட்டிவ் இமோஷன்ஸும் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் இமோஷன்ஸும் இருக்கக்கூடாது. இவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த கோபம் தணியறதுக்கும் ப்ளஸ் இவங்களோட இந்த பிஹேவியரை பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கும் இவங்கக்கிட்டேருந்து இமோஷ்னல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த புரிதல் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இவங்க மேலே உங்களுக்கு வந்துட்டு இந்த அன்பு, கருணை, பரிதாபம், பச்சாதாபம் இந்த மாதிரி பாசிட்டிவ் எமோஷன்ஸும் இருக்கக்கூடாது. அதே சமயம் கோபம், பகை, வெறுப்புன்னு நெகட்டிவ் எமோஷன்ஸும் இருக்கக்கூடாது.
பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா அதை யூஸ் பண்ணி இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, அது ஓகே. ஆனால் ஏன் நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஒரு விஷயத்தை தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒருத்தர் மேலே நமக்கு கோபமும் வெறுப்பும் உண்டாகும்போது அது நம்மளோட பேச்சுலையும் செயல்லையும் வெளிப்படும். நம்மளையும் மீறி நம்ம ரொம்ப இம்பல்சிவாக அவங்க மேலே கோபப்படுவோம், வெறுப்பை காட்டுவோம். இவங்க நமக்கு ஏற்படுத்தின இந்த வலிகளுக்கெல்லாம் நம்ம இவங்க மேலே காட்டுற இந்த கோபமும் வெறுப்பும் ஒரு வடிகாலாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஒரு தற்காலிக நிவாரணமாகவும் இது நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை சரியான முறையில் நம்ம மேனேஜ் பண்ணாமல் ரொம்ப லாங் பீரியடுக்கு அதுக்கு வந்துட்டு தீனி போட்டு நம்ம வளர்க்கும்போது நம்மளோட மென்டல் ஹெல்த் இங்கே பாதிக்கப்படும். ஸோ உங்கள் மனசில் தேங்கி இருக்கிற அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் உங்களோட ஹீலிங்க்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்காக, ஒருத்தரை உங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்கிறதுக்காக, இல்லைன்னா உங்களோட சர்வைவல்காக நீங்கள் இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை சூஸ் பண்ணும்போது அதோட கான்சிக்வன்சஸும் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் இமோஷன்ஸ்னால எம்பத்தி சப்ரஸ் ஆகும். எம்பத்திக்கு பதிலாக அப்பத்தியும் இன்டிஃபரன்ஸும் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். அதாவது அலட்சியமும் அக்கறையின்மையும் டெவலப் ஆகும். ஸோ ரொம்ப காலத்துக்கு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அந்த மேனேஜ் பண்ணாமல் விடப்பட்ட அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸோடு நீங்கள் சர்வைவ் ஆகும்போது உங்களோட எம்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சப்ரஸ் ஆகி அந்த இடத்துல அப்பத்தி டெவலப் ஆகும். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உங்களால் பாசிட்டிவ் இமோஷன்ஸை ஃபீல் பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் உங்களுக்குள்ள எம்டினஸ் ஃபார்ம் ஆகும், வெறுமை ஃபார்ம் ஆகும். இந்த வெறுமைனால் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இதால் செல்ஃப் மோட்டிவேஷன் டவுன் ஆகிடும், டிப்ரெஷன் அதிகமாகும், ஆங்ஸைட்டி அதிகமாகும். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த கட்டாய சூழல்னால் உங்களோட சர்வைவல்காக நீங்கள் நார்சிசிஸ்ட்டை நெகட்டிவாக அப்ரோச் பண்ணும்போது ஓவரால் உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பணயமாக வைக்கிறீங்க. நெகட்டிவ் ஆட்டிடியூட், அதாவது எதிர்மறை மனப்பான்மையோட நீங்கள் நார்சிசிஸ்ட்டை அணுகும்போது அதோட அவுட்கம் கண்டிப்பாக எதிர்மறையாக தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நார்சிசிஸ்ட் தான் எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு அப்ரோச் பண்ணுவாங்க. ரொம்ப அலட்சியமாக சாடிஸ்டிக்காக நடந்துப்பாங்க. இதுதான் நச்சுகளோட இயல்பு. இப்போது நீங்கள் நார்சிசிஸ்ட்டை அப்பத்திக்காக டீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இயல்புக்கு எதிராக நடந்துக்கிற மாதிரி ஆகிடும். உங்களோட இயல்புக்கு நீங்கள் எதிராக நடந்துக்கும் போது உங்களுக்குள்ள மன உளைச்சல் இன்னும் அதிகமாகும். சொல்லப்போனால் நீங்கள் இப்படி சாடிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணும்போது நீங்கள் நார்சிசிஸ்ட் கிட்டேருந்து எமோஷ்னலி டிஸ்டன்ட் ஆக மாட்டீங்க. ஆக்சுவலி நீங்கள் நார்சிசிஸ்டோட நெகட்டிவ் எமோஷன்ஸோட கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் நார்சிசிஸ்டோட அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? உங்களோட இந்த நெகட்டிவ் பிஹேவியர்னால நார்சிசிஸ்டுக்கு ஏராளமான நெகட்டிவ் சப்ளை கிடைக்கும். அவங்க இதையெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொரு உண்மை என்னென்னா, உங்களோட இந்த நெகட்டிவ் பிஹேவியரை பார்த்து நார்சிசிஸ்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. நார்சிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது அப்படின்னு தானே அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ உங்களோட வேர்ஸ்ட் சைடை வெளியே கொண்டு வர்றது தான் அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அதுக்கு உங்களை அவங்க தொடர்ந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலி உங்களோட சர்வைவல்காக வேறு வழியே இல்லாமல் நீங்கள் அவங்கள உங்களோட அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை வச்சு அவங்கள அட்டாக் பண்ணும்போது அவங்களோட நம்பிக்கை உண்மை அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும் இல்லையா? உங்களோட நெகட்டிவ் பிஹேவியர்னால நீங்களே அதை ப்ரூவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக கெட்டவங்களாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற டெல்யூஷனோட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க உங்ககிட்ட அப்யூசிவாக பிஹேவ் பண்ணாங்க. ஃபைனலி நீங்கள் ரியாக்டிவ் அப்யூஸ் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட அப்யூசிவாக பிஹேவ் பண்ணது தப்பே கிடையாதுன்னு சொல்லி நீங்களே அவங்கள வேலிடேட் பண்ணின மாதிரி ஆகிடும். இது என்னங்க லாஜிக்கு? அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு அவங்க மேலே கோபமும் வெறுப்பும் வரத்தானே செய்யும். எங்களோட இந்த நியாயமான உணர்வை வெளிப்படுத்துறது தப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். தப்பே கிடையாது. உங்களோட கோபம் வெறுப்பு எல்லாமே நியாயமானது. நச்சுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை எதாலையும் ஈடு செய்யவே முடியாது.
இந்த நச்சுகளோட மைண்ட் கேம்ஸ்னால சைல்ட்ஹுட்லேருந்து இன்னைய வரைக்கும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிற என்னால் உங்களோட வலியை முழுசாக உணர முடியுது. இவங்க மேலே எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கோபமும் வருத்தமும் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது தனியாத கோபமாக மாறிடக்கூடாது. அதுதான் என்னோட ஒரே கன்சர்ன். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் உங்கள் மனசில் கோபத்தை சுமந்துக்கிட்டு வாழறது உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிற மாதிரி. ஸோ உங்களை நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் அப்யூஸ் பண்ணிக்கிறத நிறுத்தணும். அதுக்கு உங்களோட இந்த நெகட்டிவ் அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணணும். உங்களோட ஆட்டிடியூட், அதாவது இந்த மனப்பாங்கை பாசிட்டிவாக மாற்றணும். ஏன்னா உங்களோட ஆட்டிடியூட் தான் உங்கள் லைஃபோட குவாலிட்டியை டிசைட் பண்ணும். அந்த வகையில் நார்சிசிஸ்ட்டை டீல் பண்ணுறதுலையும் உங்களோட ஆட்டிடியூட் என்னவா இருக்குன்னு ரீசெக் பண்ணுங்கள். பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நீங்கள் நார்சிசிஸ்ட்டை அணுகும்போது அதோட அவுட்கம் நேர்மறையாக இருக்கும். நீங்கள் மென்டலி ஸ்டேபிள் ஆவீங்க, எமோஷ்னலி ரெகுலேட் ஆவீங்க, ஹீலிங் ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கும். மொத்தத்தில் நார்சிசிஸ்டோட அந்த அப்யூசிவ் பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விலகும்போது உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் மூணாவதாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிமிஷத்தில் இருந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களோட சர்வைவலுக்கான ஒரு டிரான்சாக்ஷனாக பாருங்கள். நீங்கள் இவங்க கூட எதுக்காக இருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தை தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த காரணத்தை தவிர உங்களுக்கும் இந்த நார்சிசிஸ்ட்டுக்கும் வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே இருக்கிற இந்த டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் இமோஷன்ஸுக்கும் சென்டிமெண்ட்ஸுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஆனாலும் இந்த காரணத்துக்காக இவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கும்போது அவங்க உங்களோட லைஃப்பில் கனெக்ட் ஆகியிருக்காங்க, ஆர் அவங்களோட லைஃப்பில் உங்களை கனெக்ட் பண்ணிட்டாங்க. உணர்வு ரீதியாக உங்கள் கூட அவங்க கனெக்ட் ஆகலைன்னாலும் முறைப்படி ஊருக்கு முன்னாடி ஒரு உறவை அவங்க ஃபார்மலாக உருவாக்கிட்டாங்க. அதே முறைக்கு கட்டுப்பட்டு, அதாவது அந்த ஃபார்மாலிட்டிக்கு கட்டுப்பட்டு உங்களோட நீட்ஸை கவனிச்சிக்க வேண்டிய டியூட்டி அவங்களுக்கு இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிக்கு உட்பட்டு உங்களோட பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸை அவங்கக்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் உங்களை தாழ்வாக நினச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதனால் குறைஞ்சி போகாது. இது உங்களோட உரிமை. உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது, அதை வாங்கிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. இதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட நீங்கள் இவங்க கூட தாராளமாக வாழலாம். இவங்க கூட வாழறதுனாலேயே நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டையெல்லாம் தொலைச்சிட்ட மாதிரியெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் நோ கான்டாக்டில் போகிறீங்களா இல்லைனா இவங்க கூட சேர்ந்து வாழறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. இங்கே உண்மையான மேட்டர் என்னன்னா உங்களோட ஆட்டிடியூட், அதுதான் முக்கியம். நோ கான்டாக்ட் போன பிறகும் உங்கள் மனசில் இவங்க மேலே கோபமும் வெறுப்பும் இருந்தால் உங்களால் ஹீல் ஆக முடியாது. இவங்களோட சுயரூபத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவங்க மேலே உங்களுக்கு ஏற்படுற அந்த கோபம் ரொம்ப ரொம்ப நியாயமான எமோஷன் தான். தாராளமாக உங்கள் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் உங்களுக்குள்ளே நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கோபத்தில் மேலும் மேலும் நெய்யை ஊற்றி அதை அணையாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. அன்மேனேஜ்டு ஆங்கர், அதாவது கட்டுப்படுத்தப்படாத கோபம் எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கும். ஓகேவா? ஸோ நார்சிசிஸ்ட்டை டீல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பாக அவங்களோட பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரீசனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட உங்களுக்கு இருக்கிற உணர்வு ரீதியான பிணைப்புகளை துண்டிச்சுக்கணும். பாசிட்டிவ் இமோஷன்ஸும் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இமோஷன்ஸும் இருக்கக்கூடாது. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி நியூட்ரலாக அப்ரோச் பண்ணும்போது உங்களால் அவங்கள இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். நார்சிசிஸ்ட்டை நெகட்டிவாக அப்ரோச் பண்ண சொல்லி யாராவது உங்களை கைட் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லா வகையிலையும் அது உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும்.
இந்த நெகட்டிவ் அப்ரோச்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் உங்களுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சாலும் ஆக்சுவலி நீங்கள் உங்களோட இந்த நெகட்டிவ் அப்ரோச்னால் நார்சிசிஸ்டோட அந்த சாடிஸ்டிக் ஈகோக்கு தீனி போடுற மாதிரி ஆகிடும். உங்களுக்கும் இதால் எந்த நல்லதும் நடக்காது. நீங்களும் இமோஷ்னலி ரெகுலேட் ஆகாமல் உங்களோட எமோஷ்னல் வூன்ஸும் ஹீல் ஆகாமல் நீங்கள் சஃபர் ஆகிட்டே இருப்பீங்க. தன்னைத்தானே விக்டிம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற வல்னரபிள் நார்சிசிஸ்ட்டுக்கு வேணால் இந்த டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அவங்கக்கிட்ட விக்டிமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள அப்யூசர்னு நினச்சிக்கிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும். உண்மையான விக்டிம்ஸ்க்கு நியூட்ரல் ஹேண்ட்லிங் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். தேர்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களால் நோ கான்டாக்டில் போக முடியாத பட்சத்தில் இந்த உறவை நீங்கள் பரிவர்த்தனை அடிப்படையில் கொண்டு போகணும். இதையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு 4வது ஸ்டெப்பாக உங்களை நீங்கள் ரீபேரண்டிங் பண்ணணும். ரீபேரண்டிங் பற்றி வேற ஒரு பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்காகவும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.